உங்களுடைய வாகனத்தை விட்டால் அபராதம் இலவசம். உங்களுடைய வண்டியை மற்றவங்களுக்கு வித்தீங்களா, இல்ல இன்னொருத்தரோட வண்டியை நீங்க வாங்குனீங்களா? அதற்கான வீடியோ தான் இது. அதாவது நாம ஒருத்தருக்கு வண்டியை கொடுத்துருப்போம், இல்லைன்னா கன்சல்டிங்ல வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி எடுத்திருப்போம். அப்போ நாம ஒரு வண்டி வாங்கினா என்ன பண்ணணும், வித்தா என்ன பண்ணணுங்கிறது டீட்டெயில். நாம ஒரு வண்டி வாங்கினோம்னா முதல்ல அந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வண்டி நம்பர்ல நம்ம நோட் பண்ணணும், இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருக்கா, ஃபைன் இருக்கா, அது தெரிஞ்சுட்டு வேணும் அந்த வண்டி வாங்குறதுக்கு. இல்லைன்னா அது உங்களுக்கு சிரமமா போயிடும். முதல்ல அந்த வண்டியில ஏதாவது கேஸ் இருக்கா, ஃபைனுக்கு தானே தெரிஞ்சுட்டு ஒரு வண்டியை வாங்குங்க. வாங்கினா சீக்கிரமா நேம் சேஞ்ச் பண்ணிருங்க. இல்லைன்னா நேம் சேஞ்ச் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் பேர்ல இருக்கும். அப்புறம் இன்சூரன்ஸ் அடுத்தவங்க பேர்ல இருக்கும்போது தான் நீங்க வந்து உங்க நேம் சேஞ்ச் ஆகும். நேம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்சூரன்ஸையும் உங்க பேருக்கு மாத்திருங்க. அதாவது இன்சூரன்ஸ் அப்படியே தான் இருக்கும், அதுல நேம் சேஞ்ச் பண்ண முடியும். 50 ரூபா செலவு தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க அதை உங்க பேருக்கு புக் ஆனதும் மாத்திக்கலாம். இது வண்டி செகண்டா வாங்குற உங்களுக்கான பதில். நாம இப்போ வண்டி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டோம், அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க நேம் சேஞ்சே பண்ணல. ஒண்ணு, சரி அவங்க நேம் சேஞ்ச் பண்ணலன்னா எனக்கு டிஓ ஃபார்ம் இருக்கு, ஏதாவது அந்த டேட் வரைக்கும் என் பிரச்சனை, அந்த டேட்டுக்கு மேல அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால நாம அதை கண்டுக்காம விட்டுருவோம். இல்ல ஒரு பத்திர பேப்பர்லயே எழுதி நாளைக்கு நான் வண்டியை கொடுத்துட்டேன் என்று இருந்தாலும் அது பல வருடங்களா பேர் மாத்தாம இருக்கலாம், அதை நாம கவனிக்காம இருக்கலாம், அதன் பேர்ல ஃபைன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம். முதல்ல தூக்கிட்டு போறது உங்களையா தான் இருக்கும். நீங்க ரெண்டாவது அந்த நான் ஒரு நபருக்கு கொடுத்தேன், அந்த நபரை கொண்டு நம்ம காட்டினா வேலை முடிஞ்சது அப்படின்னா ஒரு சூழ்நிலை நீங்க கொடுத்த ஆளு உயிரோடவே இல்லைன்னு வச்சுக்குவோம். யாரை காட்டுவீங்க? நீங்க மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. அரசாங்கத்தை பொறுத்தவரையில அந்த வண்டி யார் பேர்ல இருக்குதோ அந்த கேஸுக்கானவங்களாகட்டும் அந்த ஃபைனுக்கானவங்களாகட்டும் நீங்க தான் பொறுப்பாவீங்க. இப்போ நிறைய கேரளா பக்கத்துல உள்ள நிறைய 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இல்ல 5 வருஷம் இதுக்கு முன்னாடி டேக்ஸ் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, பிடிவாரண்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் கரெக்டா நேம் சேஞ்ச் பண்ணிருங்க. வண்டி வாங்கினவங்க நீங்க பண்ற தப்பு, ஒருவேளை நீங்க வண்டி வாங்கிட்டு நேம் சேஞ்ச் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க பண்ற தப்புக்கு உங்களுக்கு வண்டி கொடுத்தவன் தலையில பிரச்சனை உண்டாக்கி விடாதீங்க. அதே எல்லாரும் நேம் சேஞ்ச் பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது. சிலர் நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு வண்டியை கொடுத்துருவோம். சரி நம்ம அண்ணன் தானே, நம்ம சித்தப்பா தானே, பெரியப்பா தானே, மாமா தானே நம்மளை விட்டுருவோம். அவங்க ஒரு 4-5 வருஷம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயோ ஒரு பக்கம் கொடுத்துட்டு வேற வண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க நேம்ல அது கிடையாது. இப்போ அது வேறவங்க வாங்கி அப்படியே போயிடும். எல்லாரும் பண்றது என்ன, நேம் சேஞ்ச் பண்ணா செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர் ஆயிரும், வண்டிக்கு மார்க்கெட் இதாயிரும் அப்படின்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணாம இருப்பாங்க. அது பெரிய ஆபத்துல போய் முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு வண்டியை ஒரு டூ வீலரை ஒரு 20,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கூட ஃபைன் வரலாம். ஏன்னா அதை நீங்க கட்டியே ஆகணும். சப்போஸ் நீங்க அலட்சியமா வர்றீங்க, 1க்கு 3 லெட்டர் வந்துருச்சு, எதையுமே நீங்க கண்டிக்கலன்னா அது எங்க போய் வரும்னா வில்லேஜ் ஆஃபீஸ் போய் வில்லேஜ் ஆஃபீஸர் மூலமா உங்களுக்கு ஒரு கால் வரும். அதாவது இந்த ஃபைனை நீங்க கட்டலைன்னா உங்களுக்கு உங்க பேர்ல இருக்கிற சொத்து அதுக்கு உண்டான மாதிரி எடுத்துக்குவாங்க. அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வில்லேஜ்ல போய் உங்க அட்ரஸ்க்கு தானா வரும். வந்திருக்கு. இப்ப வண்டி வாங்கணும், வண்டி வித்தவங்க விஷயம் பார்த்துட்டோம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப எல்லாமே டீ போர்டு ஒன் போர்டுக்கு எல்லாம் படுவோம். டீ போர்டுக்கு இன்னொரு பிரச்சனை. நீங்க ஒரு வாகனத்தை கொண்டு போய் வித்துட்டு வேற வண்டி வாங்கிட்டீங்க, அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அது ஒரு 10 வருஷம் ஓட்டின வண்டியா இருக்கும், நீங்க கொடுத்தீங்க. அந்த வண்டி ஒரு 15 வருஷம் கழிஞ்சு அது வண்டி ஒரு 15 வருஷமோ 12 வருஷமோ கழிஞ்சு அதை உடச்சிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனா அது உங்க பேர்ல தான் கிடக்குதுங்கிற நிலைமையில எத்தனை வருஷம், அதாவது வருஷம் டெஸ்ட் காட்டணும், எஃப்சி பண்ணணும். அப்போ அந்த எஃப்சியோட ஃபைனு அதுக்கு உண்டானது எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்டா வந்து சேரும். நீங்க சிலப்போ அதுல உங்களுக்கு வர்ற ஃபைன்ல 4ல் 1 மடங்கு தான் வண்டியை வித்திருப்பீங்க, ஆனா 4 மடங்கு உங்களுக்கு வரும். அது வர்றது நீங்க அந்த பணத்தை கொண்டு கட்டினாலும் அந்த தலைவலி தீராது. ஏன்னா அந்த வண்டி நீங்க கொடுத்தாலும் ஒரு வேலை அதை பொழிச்சிருந்தாலும் பிரச்சனை தான். அதை வந்து சரண்டர் பண்ணணும். என்னன்னா சேஸ் நம்பர், வண்டி புக்கிங் கொண்டு போய் ஆர்டிஓல கொடுத்து சீல் வச்சு அதை சரண்டர் பண்ணிடணும். அதாவது நம்ம பாஷையில் சொன்னா போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடணும். நீ அது ஆளே இல்லை அந்த மாதிரி. அப்படி பண்ணாம இருக்கும் பட்சத்துல நீங்க எப்பவுமே டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாத வண்டிக்கு எப்படி கட்டலாம்னு நீங்க சொல்லலாம், ஆனா உங்க பேர்ல தான் இருக்குது. அப்படி இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான வண்டி, கேரளா வண்டி ஆகட்டும், தமிழ்நாடு வண்டி ஆகட்டும், இங்க ஒரே மாடல் அங்கேயே ஒரே மாடல்னா ரெண்டுக்குமே வந்து விலை வித்தியாசம் இருக்கு. அப்போ இங்க ஒரு ஃப்ராட் வேலை பண்றது உண்டு. அது என்ன நேட்டிங்கன்னா, நீங்க ஒரு வண்டியை கொடுத்துருப்பீங்க நல்ல நிலைமையில, அந்த வண்டி வந்துட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆன வண்டியோ ஏதோ புக்கு கிளியரா இருக்கும். அப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு வண்டியா. இந்த புக்கு எதுக்கு மாத்துறாங்க, அது ஒரு கிடப்பிலேயே கிடந்துரும். நீங்க கொண்டு ஒரு நபருக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல கன்சல்டிங்ல கொடுத்துருக்கலாம். அதை அப்படியே அவனை எடுத்துட்டு போயிட்டு
பேரு உங்க பேர்லயே கிடக்கும், அது மூலையில கிடக்கும். அது வந்து ஓன் போர்டு வண்டியா இருந்துட்டா கூட பரவாயில்ல. டீ போர்டா இருந்து அப்படி கிடந்துருச்சுன்னா வண்டி இருக்கும், ஆனா வண்டி புக்கு மாறிடும். தமிழ்நாடு இதுல மாத்திடுவாங்க, அதை நல்ல விலைக்கு வித்துருவாங்க, அவங்க காசு பார்த்துருவாங்க. சிக்கன வண்டி கொடுத்தவன் தான். ஏன்னா வண்டியை வந்து அதை ஒழிக்கவோ ஆர்டிஓல சரண்டர் பண்ணவோ எதுவுமே செய்யல. அது எத்தனை காலம் கிடக்குதோ அத்தனை காலத்துக்கு டேக்ஸ் பிரச்சனை வரும். அப்ப ஆர்டிஓல சொல்லுவாங்க, ஒண்ணு வண்டியை கொண்டு வந்து விடு, இல்லைன்னா டேக்ஸ் கட்டு, இல்லைன்னா வண்டி வலிச்சு அதுக்குண்டான லெட்டர் பேடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து அதுக்குண்டான இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து சைன் பண்ணி அதையெல்லாம் கொண்டு போய் ஆர்டிஓல கொடுத்து இத்தனை வேலையெல்லாம் இருக்கு. பட்டவங்களுக்கு தெரியும். ஒரு வகையில நானும் அந்த மாதிரி சிரமத்தில் எல்லாம் சிக்கி வந்தவன் தான். அதனால சொல்றேன், இது கதை இல்ல, நிஜம். வாங்குற வண்டியும் உங்க பேர்ல வச்சுக்காதீங்க, அவங்க பேர்ல வச்சுக்காதீங்க, மாத்திருங்க. நீங்க கொடுக்குற வண்டி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கொடுத்தா உங்க சொந்த கை காசுவாது போட்டு அவங்க நேம் சேஞ்ச் பண்ணி அந்த வண்டியை கொடுத்துருங்க. ஏன்னா அது ஒரு 1000 2000 முடிஞ்சிடும். தேவையில்லாம போட்டு அவங்க அசால்ட்டா இருக்காங்கன்னா அதன் விளைவு நீங்க பத்திர பேப்பர்ல எழுதிட்டோ, டிஓ ஃபார்ம்ல வாங்கிட்டோ, வெள்ளை பேப்பர்ல எழுதிட்டோ, கையெழுத்து வாங்கிட்டோ எந்த பிரயோஜனம் இல்லை. எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. நடக்கலாம், எப்படி நடக்கணும், அந்த ஆளை பிடிக்கணும், பண்ணணும். நான் அப்படியே சொன்ன மாதிரி இருந்தா கூட்டிட்டு போவீங்க, இல்லைன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும். உங்க தலையில வந்துதான் அவங்களுடைய ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாலும் அதை நீங்க தான் நடத்தணும். சிலப்போ உள்ள போய் கழிவுங்கிற நிலைமையும் வரலாம். உங்க வீடு வாசல வித்து கொடுத்து போட்டு அதுக்கும் பணம் பத்தலைன்னா உங்களையும் பிடிச்சி உள்ள விடுவான், நடுத்தருவுக்கு வந்துருவோம். நன்றி, வணக்கம். இதை பத்தின கமெண்ட்ஸ் பின்னாடி கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அலட்சியமா. அந்த அலட்சியம் பெரிய ஆபத்துல கொண்டு விடும். இருக்கப்பட்டவனுக்கு பிரச்சனை இல்லை. நாம 10 ரூபாயா சேர்த்து 100 ரூபாய் ஆக்கும் போது 1 லட்ச ரூபாய் ஃபைன் வந்ததுன்னா எங்கிருந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.